நம்ம எல்லாருக்கும் ட்ரெயின்ல டிராவல் பண்றது ஒரு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆனா அந்த ட்ரெயின் கொடூரமான பள்ளத்தாக்குகளுக்குள்ளேயும் மிக உயரமான பாலங்களுக்கு மேலேயும் டிராவல் பண்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? சில பேர் அது நல்ல அட்வென்ச்சரஸான ட்ரிப்பா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலே இந்த வீடியோல பார்க்க போற ரயில்வே ரூட்ல எல்லாம் நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா மரண பயத்துல நடுங்கி போயிடுவீங்க. அப்படி இந்த உலகம் முழுக்க இருக்க ரொம்பவே மோசமான மற்றும் ஆபத்தான 10 ரயில்வே ட்ராக்கை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஒரு ட்ராக் நம்ம இந்தியாலேயே, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. அது எதுன்னு கெஸ் பண்ண முடிஞ்சா இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் சரியா கெஸ் பண்றீங்கன்னு பாப்போம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ND&W ரயில்வேஸ் USA அமெரிக்கால இருக்க இந்தியானா மாகாணத்தில் அமைஞ்சிருக்க இந்த ரயில்வே ட்ராக் உலகத்திலே ரொம்பவே மோசமான ரயில்வே ட்ராக்கா கருதப்படுது. ND&W ரயில்வேஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் நெப்போலியன் டிஃபென்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ரயில்வேஸ். இந்த ரயில்வே ட்ராக்கோட மொத்த நீளம் 98 கிலோமீட்டர். அதுல பாதி தூரத்துக்கு மேல இந்த ரயில்வே ட்ராக் இப்ப நீங்க பாக்குற மாதிரி கரடு முரடா தான் இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் இருக்கிற இடம் சதுப்பு நில பகுதி அப்படின்றதால அடிக்கடி சேதமாகிறதா சொல்றாங்க. 1970கள்ல இருந்தே இந்த ரயில்வே ட்ராக் இப்படியே தான் இருக்கு. எந்த ஒரு பராமரிப்புமே இல்ல. இந்த மோசமான ரயில்வே ட்ராக்கால இதுல போற ட்ரெயின்கள் எப்ப வேணாலும் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ பெரும்பாலும் கூட்ஸ் ரயில் வண்டிகள் தான் இந்த ட்ரெயின் ரூட்டை பயன்படுத்துறாங்க. அதுவும் ரொம்ப மெதுவா தான் இந்த ட்ராக்ல டிராவல் பண்ணவே முடியும். எந்த ஒரு பேசஞ்சர்ஸ் ட்ரெயினும் இந்த ரூட்ல டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒருவேளை பேசஞ்சர்ஸ் ட்ரெயின் இந்த ரூட்ல டிராவல் பண்ணா அதுல பயணிக்கிற பேசஞ்சர்ஸ் இதுக்கப்புறம் அவங்க வாழ்நாள்ல ரயில் பயணத்தையே வெறுக்கிற அளவுக்கு ஒரு மோசமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த ரயில்வே ட்ராக். டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின் ஈக்வடார்ல இருக்க ஆண்டிஸ் மலைப்பகுதியில் தான் இந்த ட்ரெயின் ரூட் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 9000 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்க ரொம்பவே ஆபத்தான ஒரு ட்ரெயின் ரூட் தான் இந்த டெவில்ஸ் நோஸ். இந்த ட்ரெயின் ரூட் இருக்க மலைப்பகுதி பார்க்கறதுக்கு டெவிலோட நோஸ் மாதிரியே இருக்கிறதால தான் இதுக்கு டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின் அப்படின்ற பேரே வந்திருக்கு. இந்த ட்ரெயின் போற ரூட்ல ஒரு சைடு மிகப்பெரிய மலைகளும் இன்னொரு சைடுல மிக ஆழமான பள்ளத்தாக்குகளும் இருக்கும். அண்ட் ஹேர்பின் பென்னு சொல்லப்படுற மிகவும் ஆபத்தான வளைவுகளை கொண்ட மிகவும் செங்குத்தான மலைப்பாதைகள்ல இந்த ட்ரெயின் பயணிக்கிறதால இந்த ட்ரெயின்ல வெறும் 5 கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே அனுபவம் வாய்ந்த டிரைவர்ஸால மட்டும்தான் இந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்ணவே முடியும். 1889ல ஸ்டார்ட் பண்ணி 1908ல தான் இந்த ரயில்வே ட்ராக் கன்ஸ்ட்ரக்ஷனையே முடிச்சிருக்காங்க. இந்த சவாலான ரயில்வே ட்ராக் அமைக்கும் போது நிறைய வேலையாட்கள் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்றது ரொம்பவே சவாலான அதே சமயம் ரொம்பவே ஆபத்தானதாகவும் இருக்கிறதால தான் உலகத்தோட ஆபத்தான ரயில் பாதைகள்ல இது முக்கியமான இடத்துல இருக்கு. டெத் ரயில்வேஸ் மியான்மர் மியான்மர்ல இருக்க ரொம்பவே ஆபத்தான ஒரு ரயில்வே ட்ராக் தான் இந்த டெத் ரயில்வே. இந்த ட்ரெயின் ரூட்டோட மொத்த நீளம் 471 கிலோமீட்டர். 1943ல 2ஆம் உலக போர் காலகட்டத்துல ஜப்பான் கவர்மெண்ட் தான் இந்த ஒரு ரயில்வே ட்ராக்கை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க இந்த ட்ராக்கை கட்டுறதுக்காக அங்க இருந்த 2.5 லட்சம் ஏழை பொதுமக்களையும் 60,000 ஜெயில் கைதிகளையும் வேலையாட்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்கள 90,000 பொதுமக்களும் 12,000 கைதிகளும் இந்த ட்ராக் கட்டி முடிக்கிற பணியில இறந்தே போயிருக்காங்க. அதனாலதான் இந்த ரயில்வே ரூட்க்கு டெத் ரயில்வே அப்படின்ற பேரும் வந்திருக்கு. இந்த ரயில்வே ட்ராக்கை 1947ல க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிறகு 10 வருஷம் கழிச்சு 1958ல மறுபடியும் ரீஓபன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ரயில்வே ட்ராக் மிக பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. ஒரு பக்கம் பெரிய மலைகளும் இன்னொரு பக்கம் மிக அழகான நதியும் இருக்கிறது தான் அதிகப்படியான டூரிஸ்டர்ஸ் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. இது ரொம்பவே அட்வென்ச்சரான ஒரு டிராவலா இருந்தாலும் அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான ஒரு ரூட்டாவும் இருக்கு இந்த டெத் ரயில்வேஸ். ஒயிட் பாஸ்ட் அண்ட் யூகான் ரூட் USA அமெரிக்காவோட அலாஸ்கா மாகாணத்திலிருந்து கனடா வரைக்கும் செல்லும் இந்த ரயில் பாதையில் இருக்க பெரும்பாலான பாலங்களுக்கு தூண் போன்ற அமைப்புகளே கிடையாது. 1899ஆம் ஆண்டு கோல்ட் மைனிங்காக தான் இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. செங்குத்தான மலை மேல இருக்க பாறைகளுக்கும் ஆழமான பள்ளத்தாக்குகளுக்கும் இடையில தான் இந்த ஒரு ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் பாதையோட மொத்த நீளம் 150 கிலோமீட்டர். 1982ஆம் ஆண்டு இந்த ரயில் பாதை ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கமே இந்த பாதையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து சில மெயின்டெனன்ஸ் வேலைகள்லாம் செஞ்சு இந்த பாதையை மறுபடியும் ரீஓபன் பண்ணாங்க. அதிகப்படியான சின்ன டர்னிங் கொண்ட பல வளைவுகள் இந்த ட்ரெயின் ரூட் முழுக்க இருக்கு. வளைவுகள்ல சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் இந்த ட்ரெயின் மொத்தமா கீழே கவிழ்ந்திடக்கூடிய அளவுக்கு அந்த வளைவுகள் ரொம்பவே ஷார்ப்பானதா இருக்கும்.
இந்த ரூட்ல இருக்க பாலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரத்துல தூண்களோட சப்போர்ட் இல்லாம வெறும் கம்பிகளால் மட்டுமே கட்டப்பட்ட கேண்டிலிவர் பாலங்களை கொண்டது. இந்த ரெண்டு விஷயங்களும் தான் இந்த ரயில்வே ட்ராக்கை ரொம்பவே ஆபத்தானதா மாத்துது. அது மட்டும் இல்லாம பனிக்காலங்கள்ல இங்க ட்ராக்கே தெரியாத அளவுக்கு பனி மூடி இருக்கும். அந்த சமயத்துல இந்த ரயில்வே ட்ராக்ல டிராவல் பண்றது ரொம்பவே அட்வென்ச்சரஸாகவும் அதே சமயம் மரண பயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு பயணமாகவும் இருக்கும். ஆசோ மினாமி, ஜப்பான். ஜப்பான்ல இருக்க மவுண்ட் ஆசோல தான் இந்த ரயில்வே ட்ராக் இருக்கு. டட்டேனோ அப்படின்ற ஸ்டேஷனையும் டக்காமோரி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனையும் இணைக்கிற இந்த ரயில்வே ட்ராக்கை ரொம்ப ஆபத்தானதா மாத்துறது அந்த ட்ரெயின் டிராவல் பண்ற ரூட்ல இருக்க மவுண்ட் ஆசோ தான். இந்த மவுண்ட் ஆசோ அப்படின்றது ஜப்பான்ல ஆக்டிவா இருக்க ஒரு எரிமலை. அதாவது இந்த எரிமலை எப்ப வேணாலும் வெடிச்சு சிதற நிலையில இருக்கு. இதனாலதான் இந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்றது ரொம்பவே ஆபத்தானதா கருதப்படுது. இருந்தாலும் இந்த ட்ரெயின் ரூட்ல அதிகப்படியான டூரிஸ்டர்ஸ் டிராவல் பண்றாங்க. அதுக்கு காரணம் இந்த ரூட்ல டிராவல் பண்ணும்போது இயற்கையோட முழு அழகையும் ரசிக்கிற மாதிரி ரொம்பவே நேச்சுரலான மலைகளையும் பார்க்கலாம். ரொம்பவே ஆக்டிவான எரிமலையிலிருந்து நீரூற்று மாதிரி வடிஞ்சு வர லாவா குழம்புகளையும் பார்க்கலாம். பட் இந்த மவுண்ட் ஆசோ வெடிச்சதுன்னா மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படின்றதால தான் இந்த ட்ரெயின் ரூட் ரொம்பவே ஆபத்தான ட்ரெயின் ரூட்டா கருதப்படுது. ட்ரான்யலாஸ் நியூபிஸ் ரயில்வே ட்ராக். ட்ரான்யலாஸ் நியூபிஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம் ட்ரெயின் டு கிளவுட்ஸ், அதாவது தமிழ்ல மேகங்களுக்கு செல்லும் ரயில்னு சொல்லலாம். இந்த ரயில்வே ட்ராக் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14,000 அடி உயரத்தில் இருக்கிறதாலேயே இந்த மாதிரியான பேரை வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் ரூட் அர்ஜென்டினா மற்றும் சிலியை கனெக்ட் பண்ற ஆண்டஸ் மலைத்தொடர்கள் அமைஞ்சிருக்கு. இந்த ட்ரெயின் ரூட்டை ரொம்பவே ஆபத்தான மாத்திரத்துக்கான முக்கிய காரணம் இந்த ரூட்ல இருக்க மிக உயரமான பாலங்கள் தான். மொத்தம் 13 பாலங்களும் 21 டனல்ஸும் இருக்கு. ஒவ்வொரு பாலமும் அதிக உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. அது அந்த ட்ரெயினோட ஸ்டெபிலிட்டிக்கு மிகப்பெரிய த்ரெட்டாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலைப்பகுதியில் அடிக்கடி ஏற்படுற மண் சரிவு மற்றும் பனிச்சரிவு தான் இந்த ரூட்டை இன்னும் மோசமானதா மாத்துது. மேக்லாங் ரயில்வே, தாய்லாந்து. தாய்லாந்துல இருக்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரயில்வே ட்ராக் தான் இந்த மேக்லாங் ரயில்வே ட்ராக். இத ஆல்ரெடி நீங்க நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருப்பீங்க. இது பார்க்கிறதுக்கு ஏதோ ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிறைய கடைகளை போட்டு வச்சிருக்க மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நடுவுல தான் இந்த ரயில்வே ட்ராக் அமைச்சிருக்காங்க அந்த நாட்டு கவர்மெண்ட். இங்க இருக்க மிகப்பெரிய சீ ஃபுட் மார்க்கெட்டான மேக்லாங் மார்க்கெட்டுக்கு இடையில தான் இந்த ரயில்வே ட்ராக் அமைச்சிருக்காங்க. பல வருடங்களா இயங்கிக்கிட்டு இருக்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நடுவுல சில வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த ரயில்வே ட்ராக்கையே அவங்க அமைச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் இந்த பாதை வழியா வந்து போறதா சொல்லப்படுது. அப்படி ரயில்கள் வரும்போது மார்க்கெட்ல இருக்க வியாபாரிகள் தங்களோட கடை கூரைகளை இப்படி உள் பக்கமா ஃபோல்ட் பண்ணி ட்ரெயின்களுக்கு வழி விடுறாங்க. ரயில் போனதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷமே மறுபடியும் எப்போ மாதிரி கூரைகளை போட்டுக்கிறாங்க. இதனாலேயே இந்த மார்க்கெட்டுக்கு அம்ப்ரெல்லா புல் டவுன் மார்க்கெட் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த ட்ரெயினால பெரிய அளவுல ஆபத்துக்கள் எதுவும் இல்லைனாலும் இந்த ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்த சில இறப்புகளும் பதிவாகி இருக்கு. பிலாட்டஸ் ரயில்வே, சுவிட்சர்லாந்து. இந்த பிலாட்டஸ் ரயில்வே தான் உலகத்திலேயே ரொம்பவே செங்குத்தான கேட்வீல் ரயில்வேஸ். கேட்வீல்னா பல்சக்கர அமைப்பை கொண்ட ஒரு ரயில்வேன்னு அர்த்தம். சாதாரண ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லாம இந்த ரயில்களை பல்சக்கர அமைப்பு மூலமா இயக்குறாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6,000 அடி உயரம் வரைக்கும் இந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்கு. அண்ட் ரொம்பவே ஆபத்தான வளைவுகளையும் டனல்களையும் கொண்டதா இருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இது கவர்மெண்டால போடப்பட்ட ஒரு ட்ராக் கிடையாது. அங்க இருக்க ஒரு பிரைவேட் பர்சனால போடப்பட்ட ஒரு ரயில்வே ட்ராக். இப்ப வரைக்குமே இந்த ட்ராக் பிரைவேட்டா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. 1989ஆம் ஆண்டு தான் இந்த ட்ராக்கை முதல்ல போட்டாங்க. அந்த டைம்ல ஸ்டீம் இன்ஜினை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு 1937 தான் இதை எலக்ட்ரிஃபைடு இன்ஜினா மாத்திருக்காங்க. இது உலகத்திலேயே ரொம்பவே செங்குத்தான ரயில்வே ட்ராக்கா இருக்கிறதாலேயே இதுல டிராவல் பண்றது ரொம்பவே அட்வென்ச்சரஸான ஒரு அனுபவமா இருக்கும். பங்களாதேஷ் ரயில்வேஸ். ஒரு ஆச்சரியமான சர்வே முடிவு என்னன்னா, உலகத்திலேயே ரொம்பவே ஆபத்தான ரயில் பாதைகள் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுலயே முக்கியமான ரொம்பவே ஆபத்தான ஒரு ரயில்வே தான் பங்களாதேஷ் ரயில்வேஸ். அதுக்கு காரணம் அங்க இருக்க மக்கள் ட்ரெயின்ல போறதுக்கான எந்த ஒரு விதிமுறைகளையும் ஃபாலோ பண்றதே கிடையாது. ட்ரெயின்ல தொங்கிக்கிட்டு ஃபுட்போர்ட் அடிச்சுக்கிட்டும், ட்ரெயின் ரூஃப் டாப்ல, இன்ஜின் ரூஃப் டாப்ல, சைட்ல, ஃப்ரண்ட்லன்னு எல்லா இடத்துலயும் தொங்கிக்கிட்டும் உட்காந்துக்கிட்டும் மிகவும் ஆபத்தான முறையில டிராவல் பண்றாங்க. அதுலயும் சில சமயங்கள்ல ட்ரெயின் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும். எந்தவித பாதுகாப்பும் இல்லாம மக்கள் இப்படி டிராவல் பண்றதால அதிகப்படியான உயிரிழப்புகளும் ஏற்படுது. இந்த மக்கள் இப்படி டிராவல் பண்றதுனாலேயே இந்த ரயில் பாதைகள் மிகவும் ஆபத்தான ரயில் பாதையா மாறுது. பாம்பன் பிரிட்ஜ், ராமேஸ்வரம்.
நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம்ல அமைஞ்சிருக்க இந்த பாம்பன் பாலத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த பாலம் கடலுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நிலத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இதுதான் இந்தியால கட்டப்பட்ட முதல் கடல்வழி ரயில்வே ட்ராக்கா இருக்கு. இந்த பாம்பன் பிரிட்ஜை 1911 கட்ட ஆரம்பிச்சு 1914 கட்டி முடிச்சு திறந்து வச்சாங்க. கடலுக்கு நடுவுல மிகப்பெரிய தூண்களை கட்டி அதுக்கு மேல ரயில்வே ட்ராக்க போட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு இடையில கப்பல்களும் படகுகளும் பயணம் செய்யறதுக்கு ஏதுவா திறந்து மூடக்கூடிய வகையில ஒரு பிரிட்ஜையும் அமைச்சிருக்காங்க. கடல்ல ஏற்படுற எல்லா சீற்றங்களும் இந்த பாலத்தையும் தாக்குறதுனாலேயே இந்த பாலம் ரொம்பவே ஆபத்தான பாலமா கருதப்படுது. 1964 ஏற்பட்ட ஒரு புயல் பாம்பன் டு தனுஷ்கோடி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ரயிலை தாக்கி அந்த ரயில் கடல்ல கவிழ்ந்து கிட்டத்தட்ட 200 பயணிகள் இறந்து போனாங்க. அப்பத்துல இருந்தே இந்த பாம்பன் பிரிட்ஜ் ரொம்பவே ஆபத்தான ஒரு ரயில் பாதையா பார்க்கப்படுது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோல பார்த்த ரயில்வே ட்ராக்கள்ல ஏதாவது ஒண்ணுல நீங்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த ரயில்வே ட்ராக் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.